அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுவதற்கும் நாம் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரு திறவுகோலை இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோசுவா 1:8 பாருங்களேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். யோசுவா 1:8 கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்றாரு பாருங்க. இங்க மோசே மரித்து போன பின்பு கர்த்தர் யோசுவாவை பார்த்து பேசுகிறார். நான் மோசேயின் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்திருப்பதில்லை எல்லாம் சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்றாரு. அப்பா, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவதற்கும் புத்திமானாய் நடந்து கொள்வதற்கும் திறவுகோலை சொல்லுகிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா என்ன சொல்றாரு? என் வார்த்தை உன்னுடைய இருதயத்திலும் உன்னுடைய வாயிலும் இருக்கும் பொழுது நீ ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் வருவேன்றாரு. ஆமென். ஆங்கிலத்தில் அப்படியே இருக்கும் பாருங்களேன். Then you will make your way prosperous, then you will be successful, you will have good success. அப்ப வாழ்க்கையில சக்சஸ் வேணுமா, வாழ்க்கையில வெற்றி வேணுமா, கர்த்தருடைய வார்த்தை. அதனாலதான் பாஸ்டர்ஸ் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்றது என்னன்னா, விசுவாசிகள்கிட்ட வேதத்தை படிங்க. நிறைய பேர் என்ன பண்றது இல்லை, வேதம் படிக்கிறது இல்லை. நீங்க வச்சோம்னா அடுத்த சண்டே எடுக்கிறோம், அந்த மாதிரி தான் வச்சிருக்கிறோம் பாருங்க. சில பேர் பைபிள ரொம்ப புதுசா புதுசா பத்திரமா வச்சிருப்பாங்க. பத்திரமா வைக்கிறதுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கல, உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக வைக்கும்படியாய். ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய ஒத்தாசையோடு இந்த வசனத்தை படிக்க ஆண்டவர் இதில் இருக்கிற வெளிச்சத்தை கொடுக்கிறார். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துள்ளவங்க இருக்கு பாருங்க. அப்ப இந்த வேதத்துல அதிசயங்கள் அடங்கி இருக்கிறது. நம்ம பிரச்சனைக்கான தீர்வு இந்த வசனத்துல அடங்கி இருக்கு. அப்ப இந்த வசனத்துல இயேசு யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வார்த்தைகளின் மூலமாய் நாம் யார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் எப்படி செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் அடக்கி வைத்திருக்கிறார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த கர்த்தருடைய வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமென். அப்ப இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக அப்படியே நாம உட்கொண்டு கொண்டே இருக்கணும். இந்த வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன நடக்குது? நான் பேசும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை, என் சிந்தையிலும் கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு சிந்தனையில என்னென்னமோ இருக்கிறதுனாலதான் நம்மளோட வார்த்தை எப்படியோ இருக்கு. ஆனா சிந்தையிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் ஜீவனாய் மாத்திரமே இருக்கும். ஆமென். எனவே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இரவும் பகலும். நைட்டு தூங்குறப்ப நல்ல தூக்கம் வர மாட்டேங்குது, என்னென்னமோ என்ன இருக்குன்னா வார்த்தையை படிங்க. பிரதர், நம்ம டிராவல் பண்றப்ப என்னென்னமோ யோசிக்கிறேன் பிரதர், வார்த்தையை படிங்க. வார்த்தை எவ்வளோக்கு எவ்வளோ உங்க இருதயத்திற்குள்ள போகுதோ உங்களுடைய சிந்தனைகள் மாறும், உங்களுடைய வார்த்தைகள் மாறும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நீங்க அதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அப்பொழுது உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்ப இன்னைக்கு உங்க பிசினஸ் டீல் நல்லா இருக்கணுமா, சரியா வரணுமா, இந்த காரியங்கள் சரியாய் வரணுமா, கர்த்தருடைய வார்த்தையை படிங்க. வெற்றி வேணுமா சில காரியங்களிலே, கர்த்தருடைய வார்த்தையை படிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு படிங்க. நிச்சயம் உங்க வழியை வாய்க்க பண்ணுவீங்க. அன்று சொல்றாரு, சில காரியங்கள்ல நீ சக்சஸ்க்காக ரொம்ப நாள் காத்துட்ட, என் வார்த்தையை தியானி, நீ சக்சஸ்ஃபுல்லா வருவேன்னு சொல்றாரு. ஆமென். எனவே ஒரு நல்ல வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு, நம்முடைய வழியை வாய்க்கப்படுவதற்கு பெரிய திறவுகோல் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் படித்து தியானித்து, இந்த வார்த்தையை சிந்தித்து பேசி பெரிய காரியங்களை அனுபவிப்போம், வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.